என்ன இந்த ஒரு சீரியலை மட்டும் எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க, ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்கிறாங்க. இந்த மாரி தான் சிறகடிக்க ஆசைக்கும் வந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷனை வச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான், அதுக்கப்புறம் என்ன எடுத்தாலும் சரியில்லைங்கிறாங்க. அதனால ஆரம்பத்துலேருந்தே வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டோம் ஆடியன்ஸ் எல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி எபிசோட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோமதியுடைய கதாபாத்திரத்தில் ஏகப்பட்ட ஃப்ளா இருக்குங்கிறத நம்ம முதல்ல எங்கே நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குறைகள்லாம் வந்து கதிர்ராஜ் கல்யாணத்துக்கு அப்போ பார்த்துருப்போம். கதிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அவரோட படிப்பை பற்றி கவலைப்படாமல், அவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி போய் நின்றுட்டாங்க பாண்டியன் பின்னாடி. அங்கேருந்து அந்த கதையே ஆரம்பிச்சிச்சு, இந்த கதை சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி செந்தில் அவ்வளோ நெகிழ்ச்சியாக சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பராக கரெக்டான விஷயங்கள்லாம் பேசினார். நான் தப்பாக எதுவும் பேசலை. என்கிட்ட வந்து 10 பைசா காசு இல்லை, நான் வேலை பார்க்குறேன். எனக்கு மீனா வந்து இப்போ அவள் வந்து ஒரு பேண்ட்ஸ் வாங்கி தரா, பர்ஸ் வாங்கி தரா, நான் பர்ஸை வச்சுக்க காசு இல்லைன்ட்டு அவளுக்கு ஒரு புடவை வாங்கி தர முடியல. அதை போய் நான் அப்பாட்ட கேட்டால் கூட அவர் சரின்னு சொல்லி கொடுத்துருவார். ஆனால் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு எதுக்கு புடவையா, என்ன தீபாவளியா, பொங்கலான்னு கேட்டு 300 ரூபாய் கொடுப்பார். அந்த 300 ரூபாய் வச்சு நான் என்ன போய் எடுக்க முடியும்? எனக்கு நான் படுற கஷ்டத்தை என் தம்பி படக்கூடாது. அவன் என்ன மாதிரியும் கிடையாது. நானாச்சும் சகிச்சுக்கிட்டேன், பழகிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் அப்படி கிடையாது. அதனால தான் நான் வந்து இதில் வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்கிற ரேஞ்சில் பேசிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் அவர் பேசின வார்த்தையில் இருக்க உண்மையை துளி அளவும் புரிஞ்சுக்காமல் என் புருஷனை எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் ட்ராமா பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கோமதி. இதுக்கு நடுவில் முத்துவேர் சக்திவேலுடைய சொந்தமான கடையை இடிக்க சொல்லி ஏதோ நோட்டீஸ் வந்திருக்கான். அது மோஸ்ட்லி கொடுத்தது மீனாவாக தான் இருக்க போகுது. அந்த நோட்டீஸ் அனுப்புனது அதில் சில பல பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ மீனா வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட எரிஞ்சு விடுறாங்க கோமதி. நீ தான் இப்போ பேசி கற்றுக் கொடுத்துருப்பேன் என் பிள்ளைக்கு, அவன் அப்படி பேசுகிற அவன் ஆளே கிடையாது, அப்பாவி அவன் அப்படின்னு சொல்ல, ஐயோ மீனா பாவம்னு சொன்ன தங்கமயில் கிட்ட, நீயும் அப்போ என்ன குடும்பத்தை பிரிக்க பார்க்குறியா அப்படின்ட்டு நீங்கள் 3 பேரையும் நம்பவே கூடாது, குடும்பத்தை பிரிக்க வந்திருக்காளுங்க நீங்கள் விழுகலாம் அப்படின்னு பேச நமக்கே அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 பேருமே வந்து அரசியலை கூட பேச மாட்டோம், நாங்கள் தான் குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கோமே, பிரிக்க வந்திருக்கோமே அப்படின்னு பேச, என்னடி ட்ராமா பண்ணுறீங்கன்னா, ஆமாம் எங்களுக்கு மனசே ஆறல, எப்படி இப்படி வார்த்தையை சொல்லலாம், நாங்கள் அப்படியே இருந்திருக்கோம். முதல்ல கதிரை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க கல்யாணத்துக்கு அப்போ கூட நான் தான் போனேன், நான் தான் போய் கதிரை திருப்பி வீட்டை கொண்டு வர பார்த்தேன். எத்தனையோ விஷயத்தில் என்னென்னவோ பண்ணியிருக்கோம், ஆனால் இவ்வளோ தான் நீங்கள் எங்களை புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குங்கிற மாதிரி வந்து மீனா பேசுகிறாங்க. அதை கூட கோமதி புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில. கோமதி இப்போ தான் நல்ல விதமாக காமிச்சாங்க, அப்போ பேக்காகவும் காமிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.